அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 19/12/2024. சதுர்த்தி திதி காலை 10:03 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் பின்னிரவு 1:57 வரை. அதன் பிறகு மகம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள் சித்த யோகம் பின்னிரவு 1:57 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் சந்திரன், செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? சித்தர் பீடம் செல்ல, சொத்து விவகாரங்கள் பேச, கடன் தீர்க்க, வாகனம் விற்க, காவல் மற்றும் வன தெய்வங்களை வழிபட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கும். ஆனால் குணம்தான் மரியாதையை பெற்றுத்தரும். ஆமாங்க, என்னதான் அறிவு, ஆற்றல் எல்லாமே ஒருத்தங்களுக்கு இருக்கலாங்க. ஆனால் அதே நேரத்தில் எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் குணம் நல்லா இருக்கணுங்க. அந்த நல்ல குணம் தாங்க 4 பேர் மனசில் நம்மளை நல்ல விதத்தில் பதிய வைக்குங்க. என்ன படிச்சிருந்தாலும், எவ்வளோ பணம் இருந்தாலும், ரொம்ப கோபக்காரங்க, ரொம்ப அப்படி இப்படிங்க அப்படின்னு பேர் வாங்கிறத விட, எவ்வளோ படிச்சிருந்தாலும், எத்தனை வசதியாக இருந்தாலும், எவ்வளோ தன்மையாக பேசுகிறார், எவ்வளோ அன்பாக இருக்கிறார், நல்ல குணமனமாக இருக்கார் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் வாங்கி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் புது முயற்சிகள் பலிதமாகும். புது வியாபாரம் தொடங்கிறது, புது தொழில் தொடங்கிறது, இருக்கிற வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, புது வேலையாட்களை வேலைக்கு அமர்த்துறது, இந்த மாதிரி முயற்சிகள், இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக நடக்குங்க. புதன் மறைஞ்சி கிடக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் பழைய கடனை பைசல் பண்ணிவிட்டு புதுசாக ஏதாவது குறைஞ்ச வட்டியில் கடன் வாங்கி எல்லாத்தையும் பெருசுப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. பார்த்தும் பார்க்காம, பார்த்தும் கூட பேசாமல் போனவங்கள்லாம் இன்றைக்கி வழியை வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வீட்டில் தேவையில்லாத பழைய பொருட்கள் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் ஏதாவது புதுசு வாங்குவீங்க. அதே போல் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். குரு பகவானும் சாதகமாக உட்கார்ந்து இருக்கிறாரு. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. மகளுக்கு ஏற்கனவே வரன் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. நீங்கள் நினச்ச மாதிரி இன்னைக்கு லாபம் உண்டு. உத்தியோகஸ்தானத்தை வந்து சந்திரன் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, மனிதர்கள் அவர்களுடைய உரிமையை மறக்க தயாராக இல்லை. அதை ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய கடமையை அவ்வப்போது மறந்து விடுகிறார்கள். ஆமாங்க, சிலர்லாம் வேலை பார்த்தாலும் பார்க்கலன்னாலும் சம்பளத்தை ஏற்றி கொடுங்க, அந்த சலுகையை கொடு, இந்த சலுகையை கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலரோ நம்ம கடமையை நாம் செய்து கொண்டே இருப்போம். நம்ம கடமையை நல்லா செய்துட்டு இருந்தோம்னா நமக்கு வர வேண்டிய சலுகைகள், வர வேண்டிய பரிசு பாராட்டுகள் தானாக கிடைக்கும். நாம் போய் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உரிமைகளை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்காமல் கடமையையும் சிறப்பாக செய்து முடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால தைரியமாக பேசுவீங்க, திடீர் முடிவுகள் எடுப்பீங்க, பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க, பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க, பழைய சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, விலை உயர்ந்த பொருட்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. லேட்டஸ்ட் டிசைனில் தங்க நகை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வாயை கட்டி வயிற்ற கட்டி ஏதோ கொஞ்சம் குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுருக்கிறேன், அதில் ஏதாவது ஒரு இடம் வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற யோசனையை 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க. அதனால் புறநகர் பகுதியில் அல்லது சொந்த ஊரில் வளர்ந்து கொண்டு இருக்கிற பகுதியில் ஏதாவது வீடு மனம் வாங்கிறதுக்கான முயற்சிகள் பலிதமாகுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவருடைய நண்பர்கள், அவங்க பழகிற வட்டம், அதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு மரியாதை கூடும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, துன்பப் பறவைகள் உன் தலைக்கு மேலே வட்டமிடுவதை தடுக்க முடியாது. ஆனால் உன் தலையிலேயே தங்கி கூடு கட்டுவதை நிச்சயமாக தவிர்க்க முடியும். ஆமாங்க, துன்பம், துயரம், கஷ்டம் யாருக்கு தான் இல்லை? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதெல்லாம் சர்வசாதாரணம்தான். அதெல்லாம் தூரத்தொடைச்சி தூக்கி போட்டுட்டு அடுத்தது ஆக வேண்டியது என்னவோ அதை போய் கவனிக்கிறத விட்டுட்டு என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், தனக்குத்தானே சமாதானத்தையும் தைரியத்தையும் வரவழைத்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கைமாத்தா வாங்கின பணத்தை கூட இன்றைக்கி தந்து முடிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால என்ன வந்தாலும் எதுவும் தங்க மாட்டேங்குது, என்ன மாயமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் செலவுகளை நினைத்து முணுமுணுத்து கொண்டே இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால நல்லா பேசின்னு இருந்தவங்க ஏதோ 4 நாளாக நம்மளை பார்த்த உடனே வேறு பக்கம் திரும்பிக்கிறாங்களே அப்படின்னு சிலர் சில நேரங்களில் உங்களை கண்டுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால புது நண்பர்கள் அறிமுகமாகுவாங்க.
புது சொந்த பந்தங்கள்லாம் உங்களுக்கு உருவாகுவாங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. வரவேண்டிய பாக்கி தொகை, நிலுவத் தொகை அதெல்லாம் கூட உங்கள் கையில் கிடைக்குங்க. உத்தியோகத்திலேயும் நல்ல பேர் கிடைக்கும். 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. குரு பகவான் 12ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும், அதெல்லாம் பெருசுபடுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவனே மாமனிதன். ஆமாங்க, எல்லாரும் அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த வழியோ அந்த வழியிலேயே போவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தாங்க புது வழியை தேர்ந்தெடுப்பீங்க. ஏன் இதிலே தான் போகணுமா, அந்த ரூட்டில் போகக்கூடாதா, போய் தான் பார்ப்போமே, அது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் கரடுமுரடான பாதைகளை தேர்ந்தெடுத்து அந்த கரடுமுரடான பாதையிலேயே புது பாதையை அமைத்து செல்லக்கூடியவர்கள், புதியன செய்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. அதே மாதிரி வேலை சுமையும் இருக்குங்க. சின்னதாக ஒரு சோர்வு களைப்பும் இருந்து கொண்டு இருக்குங்க. யாராவது ஏதாவது சொன்னால் கூட உடனே அதை போய் தட்டி கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு சின்னதாக ஒரு ரோஷம் இன்னைக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. முன்கோபம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. நேற்றைய தினம் பூசம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க, அலைச்சல் இருந்தது, செலவுகள்லாம் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்திலோ பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, நினைச்ச காரியம் எல்லாமே நிறைவேறுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன காரியத்தடைகள் இருந்தாலும் தீவிர முயற்சியால், விடாமுயற்சியால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனாலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் சுமாராக தாங்க இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. ரொம்ப நெருக்கமானவங்க கூட இன்றைக்கி ஏதாவது உங்களை பற்றி குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படி சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மனிதன் தீய எண்ணங்களோடு பேசினாலும் பழகினாலும் வண்டி சக்கரமானது மாட்டை தொடர்ந்து பின் செல்வது போல அவையெல்லாம் திரும்பி வந்தே தாக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்களுக்கு நாம் கெடுதல் பண்ணி அதனால் நாம் நல்லது அடையிறத விட நமக்கு முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு நாம் நல்லதையே செய்வோம். எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு வருங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எதிரிகளையும் மன்னிக்கக்கூடிய பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்குது. தவிர்க்க முடியாத செலவுகளும் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே தாங்க போகுது. கண்டகச்சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால நாம் ஏதாவது நல்லது செய்ய போனாலும் அடுத்தவங்களுக்கு அது வேறு மாதிரி தோணுதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களாக இருந்தாலும் சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா நல்லா இருக்குங்க.
இன்றைக்கி இவங்களால என்ன கிடைக்கும், நாளைக்கு அவங்களால என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத யோசித்து சிலர்லாம் நடந்துக்கிறாங்களே, உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு ஒரு சிலரை நினைத்து இன்றைக்கி நீங்கள் கலங்குவீங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரியன் அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக திடீர் செலவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் கொடுக்கக்கூடிய வகையில், வெற்றியை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கார். அந்த புதன் இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அவங்களால உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறதுனால விலை உயர்ந்த செல்ஃபோன் இதெல்லாம் தொலைஞ்சு போகாமல் பார்த்துங்க. வியாபாரத்தில் போட்டிகள் கடுமையாக இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், மறைமுக குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதையெல்லாம் நேருக்கு நேர் எதிர்கொண்டு நீங்கள் நியாயமானவங்க அப்படிங்கிறத இன்றைய தினம் நிரூபித்து காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிறரை வாழ்த்துங்கள். பிறரை வாழ்த்தும் பொழுதெல்லாம் இறைவனுடைய வாழ்த்துக்களும் வரங்களும் நம்மை சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, நீங்கள் எப்போவுமே அப்படிதாங்க. யாராவது புதுசாக ஏதாவது பண்ண போகிறேன், வியாபாரம் தொடங்க போகிறேன், அல்லது ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன், அல்லது ஒரு தொழில் தொடங்க போகிறேன், அல்லது இது மாதிரி ஒரு சின்னதாக படிக்க போகிறேன், ஃபாரின் போகிறேன் அப்படின்னு எதை சொன்னாலும் அப்படியா வாழ்த்துக்கள், சிறப்பாக பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல திறமை இருக்குது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களோடு தன்னை நாடி வருபவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி வாழ்த்தி வழியனுப்பக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் கம்பீரமாக இருப்பீங்க. முகத்தில் ஒரு கலை தெரியுங்க. பேச்சில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. 1008 பிரச்சனை இருக்குது, பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தால் என்ன, எல்லாத்தையும் தாண்டி நம்மால் வர முடியும். பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்மால் சம்பாரிச்சிட முடியும், கடனை அடைச்சிட முடியும் அப்படிங்கிற தைரியம் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருந்தாலே மனசுக்குள்ளார ஒரு திருப்தி வரும். பிள்ளைகளால் ஒரு நிம்மதி இருக்குது. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. சொந்த ஊரில் இருக்கிற இடத்துல, பூர்வீக இடத்துல ஒரு வீடு கட்டணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க. ஒரு சின்ன சொத்தை கொடுத்துட்டு ஒரு பெரிய சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியனும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் வேகமாக முடியுங்க. உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. ராசியில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு சூடு பிடிக்கும், லாபமும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்கள் கை தாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகளும் பாராட்டுவாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உழைப்பவர்களின் கைகளில்தான் இந்த உலகம் இருக்கிறது. பிறர் உழைப்பில் வாழ்பவர்களால் ஒருபோதும் முன்னேற முடியாது.
ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன் கையே தனக்குதவி என்பதிலே நம்பிக்கை வைத்து மற்றவங்க நிழலில் வாழாமல் தன்னுடைய சுய உழைப்பால் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய சுதந்திரா தேவிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. நீங்கள் வேணான்னாலும் ஏதாவது ஒரு பதவி உங்களை தேடி வரும். பொருளாளராக இருங்க, செயலாளராக இருங்க, அசோசியேஷனில் எல்லாம் சேர்ந்து உங்கள் பேர் தான் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே ஒரு மனதாக முடிவெடுத்துட்டோங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பொறுப்பை உங்களை தேடி வந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க அவங்க அறிமுகம் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் லாபகரமாக முடியுங்க. அரைகுறையாக வீடு கட்டுற வேலையை விட்டுட்டீங்க, இப்போ மறுபடியும் பேங்க் லோன் கிடைக்கும், வாங்கி அரைகுறையாக நின்று போன வீடு கட்டுற வேலையை தொடங்கி வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அது அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் இருக்குது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சில நேரங்களில் சாட்சிக்காரங்களை விட சண்டைக்காரங்களே மேல் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் அடிமனசில் தோணுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கார். அதனால் இங்கிதமான பேச்சால் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வீடு மனை புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க கேட்டதையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. சகோதர வகையிலையும் அன்பு பாசம் எல்லாமே அதிகரிக்குங்க. வியாபாரத்திலேயும் ரெட்டிப்பு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கடல் முழுவதும் மீன் இருந்தாலும் ஒரு மீனை மட்டும் எடுத்து செல்கிறது பறவை. ஆனால் தன்னுடைய தேவைக்கு அதிகமாக எந்த உயிரினமும் எதையும் எடுத்து செல்வதில்லை, மனிதர்களை தவிர. ஆமாங்க, மனிதர்களாகிய நாம் தாங்க அவங்களுக்கு வேணும் இவங்களுக்கு வேணும்னு சொல்லி மூட்டை கட்டி பத்திரப்படுத்துறதுலேயே இருக்கோங்க. ஆனால் பறவைகளோ அல்லது மற்ற உயிரினங்களோ தேவை என்னவோ அதை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. தேவையில்லாமல் எதையாவது அடித்து கொண்டு போய் பதுக்கி வைக்கக்கூடிய குணம் மற்ற உயிரினத்தில் இல்லை. ஆனால் மனிதர்களிடத்தில் மட்டும் இருக்கிறதேங்கிறத நினைத்து பார்த்து எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதை நினைத்து கொண்டு தன்னுடைய தேவைகளை சுருக்கி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தன்னை போல் மற்றவர்களும் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சந்திரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இன்றைக்கி ரொம்ப பளிச்சுன்னு நீங்கள் பேசுவீங்க. எப்பயுமே நான் அப்படி தாங்க பளிச்சுன்னு தான் பேசுவேன்னு நீங்கள் சொல்லுது புரியுது. சரி, இன்றைக்கி ரொம்ப பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணுவீங்க, பார்க்குறவங்களாம் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில தள்ளி போன காரியங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கைக்கு வருங்க. அதே மாதிரி கைமாத்தா அக்கம் பக்கத்தில் வாங்கின பணத்தையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிரபலங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில உதவிகள் விஐபியிடமிருந்து கிடைக்கும். வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களை உதாசீனப்படுத்தின உயரதிகாரி தேடி வந்து பேசிட்டு போவார். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால
ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, நிம்மதியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் தோணும். இருந்தாலும் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க அமோகமாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் சோர்வு களைப்பும் வந்து நீங்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நாம் உறுதியான மனநிலையுடன் இருந்துவிட்டால் பாம்பின் விஷம் கூட பயனற்றதாக போய்விடும். ஆமாங்க, மனசு தாங்க ரொம்ப உறுதியாக இருக்கணுங்க. நெஞ்சுக்குள்ளார ஒரு நெருப்பு எப்பயுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தாங்க நாம் எதையுமே நெருங்கி சென்று வெற்றி பெற முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நான் எதையும் சாதிப்பேன்னு அதீத நம்பிக்கையாலும் விடாமுயற்சியாலும் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல் தான், செலவு தான், பணப்பற்றாக்குறை தான். அடுத்தடுத்து வரக்கூடிய செலவுகளை நம்மால் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறி தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. இன்றைக்கி கூட உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூராட நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சோர்வாக இருந்தீங்க, களைப்பாக இருந்தீங்க, கோபப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் அக்கறையாக ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லது. எனக்கு தெரியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லாமல் சில சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் கடந்த 2 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதிகாரிகள் மத்தியில் சின்னதாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால உண்மையை பேசுகிறேன், உள்ளதை பேசுகிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மனசு புண்படும்படி எதையாவது பேசி வைக்காதீங்க. அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. சனி பகவான் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அஞ்சி நடுங்கி கொண்டிருப்பவர்களால் சிறிய குட்டையை கூட கடக்க முடியாது. ஆமாங்க, சிலர்லாம் எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க. இது நம்மால் முடியுமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. நான் பார்க்காததா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய அனுபவ அறிவால் எல்லாவற்றையும் சாதித்து காட்டக்கூடியவர்கள், செய்து முடித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்களுக்குள் இருந்து வந்த உரசல் போக்கு அதெல்லாமே விலகுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் வந்து சேருங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் கால் வலி கழுத்து வலின்னு இருந்துட்டு தான் இருக்குது. எதுக்கெடுத்தாலும் மாத்திரையை போட்டுன்னு இருக்காமல் சின்ன சின்னதாக நம்ம நாட்டு வைத்தியம், கை வைத்தியம், பாட்டி வைத்தியம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா மாத்திரை போட்டு போட்டு அப்புறம் அதனால் பக்க விளைவுகள் வந்துடக்கூடாதுங்க.
அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கால் வலிக்குதா, கொஞ்சம் அந்த தைலத்தை பூசிட்டு வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் ஒத்தடம் கொடுக்கலாம், அதெல்லாம் செய்யுங்க. அதை விட்டுட்டு உடனே ஒரு மாத்திரை அதை அப்படியே வாயில் போட்டுக்கிறது அதெல்லாம் சரி வராது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு, ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. ஆனாலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு ரொம்ப நிதானமாக இருக்கணும். பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணுங்க. வழக்கமாக உங்கள் கை பெரிய கையை வாரி விட்டுற வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. வியாபாரம் இன்னைக்கு நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இன்னைக்கு இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் கடின உழைப்பால் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பெருமைக்காக நாம் செய்யும் செலவுகள் எல்லாம் வறுமையைத்தான் இழுத்து வரும். ஆமாங்க, விரலுக்கேற்ற வீக்கம்னு எதுக்குங்க பெரியவங்க சொன்னாங்க? உங்கள் பலம் எதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுங்க. அதனால தாங்க எதையுமே நீங்கள் பெருசாக காட்டிக்க மாட்டீங்க, அலட்டிக்க மாட்டீங்க, சக்திக்கு மீறி எதுலேயுமே இறங்க மாட்டீங்க. சும்மா பெருமைக்காக எதையாவது அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கடன் நினச்சிக்கிட்டு கவலைப்படுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களின் நிழலின் வாழாமல் தன் கையில் என்ன இருக்குதோ அதை வைத்து கொண்டு வாழ்ந்து வசதியாக இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. என்னங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் செய்து முடிக்கலையேன்னு சிலர் உங்களெல்லாம் தப்பாலாம் பார்த்தாங்க. ஆனால் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் உண்மையை தான் சொல்லியிருக்கீங்க, சொன்ன மாதிரி செய்து முடிச்சிட்டீங்க, சொன்ன மாதிரி பணத்தை திருப்பி கொடுத்துட்டீங்க, சொன்ன வாக்கை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, சொன்ன சொல்ல நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கிற உண்மையை இன்றைய தினம் நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க. பண வரவு உண்டு, எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை, ஏதாவது ஒரு பழசை நினச்சிக்கிட்டு இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே, அப்போவே எனக்கு தோணுச்சு நான் அப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நடந்ததையும் கடந்து போனதையும் நினைத்து நினைத்து கரைந்து கொண்டே இருக்காதீங்க. அதை தூக்கி தூர போட்டுட்டு வர பாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது, அதிக லாபம் கிடைக்கும். புது ஏஜென்சி கூட நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. சின்ன சின்ன சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரங்களுடைய ஆதரவு நல்லா இருக்குங்க. வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் அழகு கூடிக்கிட்டே போகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தற்பெருமை தலைக்கணம் இரண்டும் அழிவின் விளிம்புகள். ஆமாங்க, அதனால தாங்க எவ்வளவோ சாதிச்சிருப்பீங்க. ஆனால் அதை நீங்கள் பெருமையாக நீங்கள் சொல்லிக்க மாட்டீங்க, உங்கள் வாயால் சொல்ல மாட்டீங்க, அடுத்தவங்க சொல்லுவாங்க. அவர் அப்படி இருக்கார் நினைக்காதீங்க, அவர் அந்த வருஷத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்காருங்க அப்படின்னு அடுத்தவங்க தன்னுடைய பெருமையை பேசும்போது கூட அதையும் விரும்பாமல் தன்னடக்கமாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க.
அது மட்டும் இல்லைங்க, தலக்கணங்கிறது உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்காதுங்க. அரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு எளிமையாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டுங்க. பழைய ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக ஒரு 4 செட்டு எடுப்போம், அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. போகும்போது என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம், இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருந்துட்டு போகலாங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர்னு உடம்பு சூடாகிறது, கொஞ்சம் ஜலதோஷம் பிடிக்கிறது, அதே மாதிரி சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் போகிறது, அது மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துட்டு தாங்க இருக்கும். இந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுறது, விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நடக்குங்க. அதே மாதிரி இந்த 7.5 சனி வேற போட்டு பாடாப்படுத்துது, எதை தொட்டாலும் செலவாகுது. கொஞ்சம் எடுக்கட்டுமேன்னு எச்சரிக்கையாக ஏதாவது கொஞ்சம் எடுத்துகிட்டு போனால் கூட அதுவும் செலவாகி போயிடுதேங்கிற மாதிரி, ஓட்டக்கையாக மாறிடுச்சே நம்ம கைங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, அதனால் இறைக்கிற கிணறு சுரந்துட்டு இருக்கிற மாதிரி எவ்வளவு செலவு வந்தாலும் ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரி பணவரவு இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரம் கூட இன்னைக்கு நல்லா இருக்குது, பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் சரியாகி மரியாதை உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, நல்லது நடக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடுமையாக மழை பொழியுது, வெள்ளம் அடிச்சிட்டு போகுது, ரோட்டில் இருந்த மரங்கள் எல்லாமே அப்படியே சாயுது. ஆனால் ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்து கடுமையாக தவம் செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த வெள்ளத்தில் அவரையும் வந்து அந்த வெள்ளம் அடித்து இழுத்துட்டு போயிடுது. வெள்ளம் வடிஞ்ச பிறகு மக்கள்லாம் தேட ஆரம்பித்தாங்க. அந்த பெரியவர் ஒருத்தர் இருந்தாரே, அவர் வந்து என்னானாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சடலங்கள் இருந்த இடங்கள்லையும் போய் பார்த்தாங்க. ஆனால் அங்கே அவருடைய உடம்பெல்லாம் கிடையாது. அப்புறமா தேடி பார்த்த பிறகு ஒரு இடத்துல தலை மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தது, உடம்பு எதுவுமே தெரியல. உடம்பு எல்லாமே வந்து மண்ணுக்குள்ளார வந்து புதைந்து கிடந்தது. மெதுவாக மண்ணெல்லாம் தோண்டி அந்த தவம் இருந்தவரை மீட்டெடுத்தாங்க. அவர் உட்கார்ந்து மறுபடியும் தவ கோலத்திலேயே தவம் செய்து கொண்டிருந்தார். மூச்செல்லாம் இருந்தது. அதே மாதிரி ஒரு நாள் பெரிய புயல் காற்று வீசுது. அதில் வந்து மிகப்பெரிய மரம் வந்து உடைஞ்சி அவர் உடம்பு மேலே முழுக்க அப்படியே விழுது. எல்லாரும் என்ன நினச்சாங்க, மண்டெல்லாம் உடைஞ்சி காணாமல் எல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தாங்க. சரி, விழுந்த அந்த மரத்தினுடைய கிளைகளை எல்லாம் அகற்றி விட்டு பார்த்தா அவர் மேலே எந்த காயமும் இல்லாமல் அழகாக உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இவர் சாதாரண மனிதர் கிடையாது, பார்க்கறதுக்கு பைத்தியக்காரராக தெரிகிறாரு. ஆனால் இவர்கிட்ட ஏதோ ஒரு அசாத்தியமான மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாமே கண்டுபிடித்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மகான் வேற யாரும் இல்லைங்க, அருள்மிகு விட்டோபா சுவாமிகள். அந்த விட்டோபா சுவாமிகள் தான் அந்த மாதிரியான கடுமையான தவங்கள் எல்லாமே இருந்தவங்க. இந்த மிகப்பெரிய மகான் வந்து சென்னையில் திருவல்லிக்கேணியில் மராட்டிய குடும்பத்தில் பிறந்தவங்க. சின்ன வயசுலேயே ஒரு பார்த்திங்கன்னா தனிமையில் இருப்பார், யாரோடையும் ஒட்ட மாட்டார், பேச மாட்டார், வெறிச்சி பார்த்துக்கிட்டே இருப்பார். எங்கேயாவது இடத்துல அப்படி வெறிச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, முணுமுணுத்துக்கிறது, கையால் தாளம் போட்டுக்கிறது, இப்படிலாம் இருந்தால் என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில், இது ஏதோ பைத்தியம், இது ஏதோ மந்த புத்தி, இதுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படி தான் அவரை வந்து சின்ன வயசில் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் திருவண்ணாமலை கிளம்புனார்.
கடைவீதியெல்லாம் அப்படியே சுற்றினார். அதுக்கு பிறகு கிரிவலம் வர ஆரம்பித்தார். தொடர்ந்து கிரிவலம், தினந்தோறும் எத்தனை முறை கிரிவலம் வருவார்னு யாருக்குமே தெரியாது. சுற்றிகிட்டே இருப்பார், மலையை சுற்றிக்கிட்டே இருந்தார். அதுக்கு பிறகு இவர் அங்கேயும் வந்து பைத்தியம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி, இங்கே வேண்டாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பர்வத மலைக்கு போனார். அங்கே வந்து கடுமையாக தவம் இருந்தார். உணவு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் கடுமையாக தவம் இருந்தப்போ அங்கே சில சித்தர்கள் மகான்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே இவருக்கு கிடைச்சிது. அவங்களுடைய பிளஸ்ஸிங் கிடைச்சிது. அதுக்கு பிறகு அதுக்கு பக்கத்தில் போலூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த போலூருக்கு புறப்பட்டார். அங்கே ஒரு கிராமத்தில் போய் தங்கினார். அங்கேயும் பட்னி கிடந்தார். எல்லா வகையிலுமே, அதாவது கோவிலில் தங்குவார், வீட்டு திண்ணையில் தங்குவார், சாக்கடை தண்ணி ஓடின்னு இருக்கும் இல்லைங்களா, கழிவு நீர், அதுக்கு பக்கத்தில் சர்வசாதாரணமாக உட்கார்ந்துருப்பார், படுத்திருப்பார், எழுந்து நிற்பார். அந்த மாதிரியெல்லாம் மக்கள் பார்த்த உடனேயே அவங்களுக்கு கொஞ்சம் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதுக்கு பிறகு வந்து அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார், தன்னை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வர ஆரம்பித்த உடனே அவங்களுக்கெல்லாம் விபூதி கொடுக்க ஆரம்பித்தார். அந்த விபூதியை நெத்திக்கிட்டவங்க, உள்ளுக்கு சாப்பிட்டவங்க, அவங்க நோய் எல்லாமே விலக ஆரம்பிச்சிது. சென்னையில் இருந்து சுப்ராய முதலியார்னு ஒருத்தவர், கடுமையான வயிற்று வலி, எந்த டாக்டராலுமே சரி பண்ண முடியல. ஆனால் கொஞ்சம் விபூதி கொடுத்தாரு. அந்த விபூதியை சாப்பிட்ட உடனே அவருக்கு அந்த நோயெல்லாம் விலகிச்சு. அதே மாதிரி மேக நோய் உள்ளவங்க, பல நோய்கள் உள்ளவங்களுடைய நோயெல்லாம் நீக்கி எல்லோருக்கும் ஆரோக்கியத்தையும் இந்த சுவாமிகள் கொடுத்தாங்க. இவரை எத்தனையோ பேர் வந்து தொந்தரவு பண்ணாங்க. இவர் நாக்கில் கூட சூடு போட்டாங்க. அப்போ கூட அவர் வந்து கதறி அழுது விட்டோபான்னு கத்தினார். அதனால தான் விட்டோபா சுவாமிகள்னு இவர் பேரும் வந்ததுங்க. ஆனால் அவர் யார், அவருடைய இயற்பெயர் என்னங்கிறதெல்லாம் ஒருத்தவங்களுக்கும் தெரியாதுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் வாழ்ந்த பூமி நம்முடைய பூமிங்க. அதனால தான் நாம் இன்னமும் வந்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்க முடியுதுங்க. போலூரில் செக்கடிமேடு பகுதியில் விட போய் எங்கேயாவது ஒரு வீட்டு வாசல் நின்று 2 தடவை கை தட்டுவார். அந்த நேரத்தில் யாராவது ஏதாவது கொண்டாந்து கொடுத்தா சாப்பிடுவார். இல்லைன்னா அவ்வளோதான், அன்றைக்கு முழுக்க பட்டினி தாங்க. இது மாதிரி பட்டினி கிடந்து தவம் கிடந்து வரக்கூடியவர்களுக்கு விபூதி தந்து நோய் நொடியெல்லாம் நீக்கிய ஸ்ரீ விட்டோபா சுவாமிகள் வந்து 1910 ஐப்பசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைஞ்சாங்க. இவங்க ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னா, திருவண்ணாமலையிலிருந்து 34 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த போலூர் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க. அங்கே வந்து கடைவீதி மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா விட்டோபா சுவாமிகளுடைய சமாதி ஆலயம் அமைஞ்சிருக்குங்க. நேரம் கிடைக்கிறப்ப ஒரு முறை நீங்கள் அங்கே போய் வாங்க. நோய் விலகும், நாம் என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும், செல்வ வளங்கள் கிடைக்கும், கர்ம வினைகள்லாம் தீர்ந்து வம்ச விருத்தியும் அதிகரிக்க ஸ்ரீ விட்டோபா சுவாமிகளை வணங்குவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் யோகிகள், தவசிகள், சந்நியாசிகளுடைய, மகரிஷிகளுடைய அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.